अस्मद्गुरु परमगुरून्नितिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழி. பார் ஒன்றும்படியாக சொன்ன பழமொழி சுவாமி தேசிகன் அருளின எல்லா கிரந்தங்களும். பார் ஒன்றுதல் அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியதா, நம்முடைய ஊன கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்குதே, இந்த லோகம்னா 17-14 குலமும் தான். 17-14 குலமும் நாம் பார்க்க முடியலையேன்னு திடீர்னு இப்படிலாம் சந்தேகம் கேட்கக்கூடாது. அடுத்த உள்ளே இருக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியல, அதனால் அது இல்லை, நமக்கு நாம் பார்க்க முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் இருக்குது, அதை தாண்டி போனால் பார்க்க முடியும். அதை மாதிரி 17-14 உலகத்துக்கும் ஒவ்வொரு லோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சா போக முடியும். சரி, அது இந்த ஜென்மத்திலே போகலாம், இல்லை அடுத்த ஜென்மத்தில் போகலாம், எப்படியோ. இப்போ தசரதாதிகள்லாம் 10 திக்கிலையும் தேர் ஓட்டினார்னு சொன்னால் நித்தியம் போயிட்டு வந்தார் தேவலோகத்துக்கு. ராவணன் இந்திராதிகள்லாம் பயப்படும்படி பண்ணான், நடுங்கினான் இந்திரன்லாம் அப்படின்னு சொல்கிறா. மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தெல்லாம் பிடிங்கினான்னு சொல்கிறா. அவள்லாம் நேராக போயிட்டு வரவா. நாமெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொன்னால் நாம் போக முடியாது. யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அப்போ அடுத்த பிறவியில் தான் போக முடியும். நாம் இந்த பிறவியில் போகிறதுக்கு உண்டான இது நாம் புண்ணியம் பண்ணி வைக்கலை. சரி, இதெல்லாம் வெறுமை நாழி ஆக்கின்றது பிறவில்லை. இப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்காக சொன்னேன். சரி, இப்போது இந்த லோகத்தில் அப்போது இது குறையான லோகம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இங்கே அறிவு குறை இருக்குது, அதோட கூட இதில் சத்வரஜ ஸ்தமோ குணங்கள்லாம் கலந்ததான இந்த திரவியம், இதனுடைய மாறுபாட்டினால எல்லாம் நமக்கு ஏற்ற குறைச்சலாக இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமாக பார்க்கக்கூடிய இந்த பார் இருக்க, இந்த பாரானது ஒன்றுத்தோடு போய் ஒன்றது, அதாவது பாரில் இருக்கவா இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை விட உயர்த்தியாக இருக்கக்கூடிய இது. அதெல்லாம் நேற்றே சொல்லிட்டோம். வைகுண்ட லோகம் அப்படின்னு நான் சொல்லிட்டோம். இப்போது இங்கேருந்து அந்த வைகுண்ட லோகத்துக்கு இங்கே இருக்கிறவா விகுண்டாளா, கர்ம சம்பந்தமே இல்லாத எப்பவும் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய பரமபதநாதன் இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு, பரமபத லோகத்துக்கு எப்போ போக முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்மங்கள்லாம் ஒழிச்சா போக முடியும். சரி, அதனால் இந்த பாரில் இருக்கவா அங்கே போய் ஒன்றரா சேர்றா அப்படின்னு சொன்னால் இந்த கர்மங்கள்லாம் ஒழித்து அங்கே போகிறதுக்கு உண்டான உபாயத்தை சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த பழமொழிகளில். சரிதானே? அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? பார் ஒன்றது அப்படின்னு சொன்னால் பாரில் உள்ளவர்கள் அங்கு ஒன்றி இருக்காள், அப்படி சேர்ந்து இருக்காள் அப்படின்னு சொன்னால், இப்போ வச்சுக்கோங்க, இந்த அடுத்த உள்ளுன்னு சொன்னேன். அடுத்த உள்ளு இருக்கிற தடங்களாக இருக்கக்கூடிய, தடையாக இருக்கக்கூடிய அந்த சவுத்தை எடுத்துட்டா அந்த உள்ளே இருக்கிறது தெரியும். இருக்கட்டும், இதுக்கு சுலபமாக சொல்கிறேன். இப்போலாம் பெரிய பெரிய இடங்களில் ஆஃபீஸ் மீட்டிங்க்கெலாம் இடம் விடுறான்னா அது பெரிய ஹாலை பைஃபர்கேட் பண்ணி 2 மீட்டிங் 3 மீட்டிங் நடக்கிற மாதிரி ஹாலாக வச்சுருக்கா. அதாவது 20 பேர் 30 பேர் ஒரு மீட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹாலாக வச்சுருக்கா. அதே 150 பேர் 200 பேர் இருக்கணும்னா அந்த இதெல்லாம் இருக்க அப்போர்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்க, அந்த மரத்தால் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா பெரிய ஆளாகவும் போயிடும். அதுவே 200 பேர் உட்கார்ற ஆளாகவும் போயிடும். இல்லைன்னா சின்னதாக வேணும்னா 50 பேர் ஆளாக அதை தடுக்கப்பட்டு அந்த மாதிரி டெம்பரரியாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா.
அதுபோல் ஒன்று வந்து அங்கே போகிறது உபாயத்தை அனுஷ்டிச்சு, அதுதான் ஒரு விதம் சொன்னோம். இங்கே இருக்கிறவாளே அந்த அனுபவத்தை இங்கே பெறுறது, அங்கே போகாதே. அதான் போகிறதுக்கு முன்ன போகாதேன்னு என்ன அர்த்தம்? அங்கே போகிறதுக்கு உண்டான அனுஷ்டானத்தை பண்ணவா, அனுஷ்டானம்னா பிரபத்தியை பண்ணவா, அங்கே போகிறதுக்கு முன்னையே இங்கேயே தத்துல்யமான அனுபவங்கள்லாம் பெறுறது. அதுக்கு உண்டான வழியை சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார் அந்த பழமொழியில். பார் ஒன்றதுன்னா ரெண்டு விதம். இந்த பாரில் இருக்கவா அங்கே போய் ஒன்றி இருக்கா, அங்கே போய் சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம். இன்னொன்று, இந்த பாரில் இருக்கவா இங்கே இருக்கிற நாள்லேயே அந்த அனுபவத்தோடு இங்கே ஒன்றி இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆன மாதிரியாக சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்கார். ஏன் இது ரெண்டு விதமாக சொல்லணும்னு அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாம் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகிறோம். அமெரிக்காவிலேருந்து ஐஷிங்கிட்ட ஆண்டவன்கிட்ட சரணாகதி பண்ணி போகிறேன்னு வரவேன் சரணாகதி பண்ண உடனே மோட்சத்துக்கு கூடுவான் அப்படின்னு சொன்னால் யாருன்னா அங்கேருந்து வருவாளோ? ஒத்துரும் வரமாட்டான். அதனால் சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது தான் ஆழ்வார் சொல்லிருக்கார். அதை சுலபமாக காமிக்கிறேன். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு. இன்றைக்கே அவன் மோட்சம் வேணும்னு கேட்டால் இன்றைக்கே அவன் கொடுப்பன். ஆனால் அந்த தைரியம் நமக்கு கிடையாது. அதனால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏ தத்தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயா அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இந்த தேகாவசானத்தில் உன்னுடைய திருவடியை அடைவி என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதான் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர். நாம் இன்றைக்கே மோட்சம் வேணும்னு கேட்டால் நம்முடைய எல்லா பாப்பங்களையும் அறுத்து உடனே மோட்சத்துக்கு தந்துடுவான். சரணாகதி பண்ணமா அடுத்த க்ஷணம் இங்கே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த சரீரத்தோடு போக முடியாது. இந்த சரீரம் போனால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால் சரீரம் எது வரையில் இருக்கும்? பாப்பங்கள் இருக்கிற வரையில் இருக்கும். அதனால் அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் ஒழித்து இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் தருவன். ஆனால் நாம் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர். நாம் அந்த மாதிரி இசைஞ்சிருக்குமா? இல்லை. ஏத்த தேகாவசானம் கேட்டிருக்கிறதுனால இங்கே இருக்கிற காலத்தில் இது எந்த சரீரம் எந்த புண்ணிய பாபத்தினால் வந்ததோ அந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல இந்த மீதி இருக்கிற வாழ்நாள் நமக்கு போகும். மீதி இருக்கிற வாழ்நாள் நமக்கு அந்த சுகதுக்கங்களோடு போகும். அப்படி இருந்தது எல்லாருக்குமே தான் இந்த பிராரப்த கர்மம் எப்படி இருந்ததோ அப்படி தான் அவளுக்கு சுகதுக்கங்கள் இருக்கும். அவள் அப்படி வாழ்வார்கள் அந்த சுகதுக்கத்தோடு. சரணாகதி பண்ணாத மற்ற வாழும் பிராரப்த கர்மத்தில் என்ன இருக்குதோ அதை. ஆனால் சரணாகதி பண்ணவா அந்த எம்பெருமானுடைய தான் மேலே சொல்ல போகிறேன். இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த பிராரப்த கர்மத்தினுடைய புண்ணிய பாபத்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்காது. ஏன்னா பகவன் நினைப்புனால நமக்கு அந்த தாக்கம் இருக்காது. அந்த பகவானுடைய நினைப்பு அந்த அனுபவம் இருக்குதே, அந்த அனுபவம் மேலோங்கி நின்று இந்த அனுபவத்தை இந்த துக்க அனுபவத்தை இல்லாமையே பண்ணிடும், இல்லாத போல பண்ணிடும். அதுக்கு உண்டான வழியை இந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். அப்போ என்னாச்சு? இந்த துக்கம் தாக்கம் நமக்கு இல்லை, பகவத் அனுபவத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு பூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த துக்கமும் இல்லாத பகவத் அனுபவம் இருக்கிறது எங்கே? வைகுண்டம். அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியதான அனுபவ தசை நமக்கு இங்கே வந்துடும் அப்படின்னு அந்த சாஸ்திரார்த்தத்தையும் நமக்கு காட்டுறார். அதை இந்த பாருன்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம். இங்கிருந்து சரணாகதி அனுஷ்டித்து இந்த சரீரம் முடியச்சே மோட்சத்துக்கு போய் அங்கே அனுபவிக்கிறது
இங்கேருந்து இந்த பாரில் இருக்கிற வாழ்க்கையை முடிச்சுட்டு அங்கே போய் ஒன்றி போகிறோம். அது பார் ஒன்றது இல்லை. சரணாகதி பண்ணோம். இங்கே இருக்கிற காலத்திலேயே மோட்சம் போகிறதுக்கு முன்ன இந்த சரீரம் இங்கே இருக்கிறவர்களே அந்த பகவத் அனுபவங்கள்லாம் விஞ்சி இங்கே இருக்கக்கூடிய சாம்சாரிக துக்கங்கள்லாம் நம்ம நலியாதபடி, அதாவது அது நலியத்தை பற்றி நாம் கவலைப்படாதபடி இருக்கக்கூடிய தன்மையாளர்களாக நாம் இருக்கமே. அங்கே இருக்க அனுபவம் பகவத் அனுபவத்தோடு கூட. அதனால் அந்த அந்த இந்த பாரில் இருக்கவாளுக்கு அந்த அனுபவம் ஒன்றி போச்சு இங்கே. அதனால் அதாவது இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு நமக்கு தெரியல. இந்த சரீரத்தோடு இருக்கிறதுனால இங்கே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்குவா, நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுடைய அந்த ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்தினால பகவத் அனுபவம் மேலிட்டு இருக்கிறதுனால வைகுண்ட லோகத்துக்கு துல்லியமான ஆனந்தத்தை இங்கே அனுபவிச்சுட்டு இருப்பாள். அப்போ அதனால் என்னாச்சு, இந்த பாரில் இருக்க அந்த அனமாதிரிப்பட்டவாளுக்கு அந்த வைகுண்ட அனுபவம் இங்கே ஒன்றி போகுது இங்கேயே. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்ன. பார் ஒன்றை சொன்ன பழமொழியுள், அதாவது என்ன எப்படி அப்படின்னு சொன்னால், பார் எப்படி ஒன்ற முடியும், இங்கே இருக்கோ அங்கே எப்படி போக முடியும்னா, பசுர் மனுஷ்ய பக்ஷி வாயேச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். பசுவாக இருந்தாலும் பக்ஷியாக இருந்தாலும் மனுஷன் சாதாரணவனாக இருந்தாலும் வைஷ்ணவனுடைய சமாசயம் வைஷ்ணவாளை அடைஞ்சிட்டான்னா, வைஷ்ணவாள்னா என்ன, உத்கட்டமான வைஷ்ணவாள் பரமேகாந்தி, அதாவது ஆச்சாரியாள் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த பசுர் மனுஷ்ய பக்ஷி வாயேச்ச வைஷ்ணவ சம்சயா, எவன் ஒருத்தன் வைஷ்ணவனை நன்னா அடையிறானோ, தஸ்யைவ தே பிரயாஸ்யந்தி தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். அதனாலே அவன் விஷ்ணுவனுடைய பரமபதத்துக்கு செல்கிறான். ஏன்னா அந்த வைஷ்ணவன் என்ன பண்ணுறார், ஐயோ நம்ம இடத்துல இந்த அச்சேத்தன பிராயனாக இருக்கக்கூடியவன் கையை கூப்பிட்றான், நம்ம வாசலில் வரைச்சே போச்சே கை கூப்பின்னு இருக்கான். நம்ம மாற்று வாசலில் எதனா குப்பை இருந்ததுன்னா, பேப்பர் காற்றுல அடிச்சுன்னு வந்ததுன்னா அந்த பேப்பரை பொறுக்கி போட்டு போகிறான், அப்புறப்படுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானே. அவ்வியாஜமாக ஒரு காரணமும் இல்லாத எதையும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு ஜந்து இந்த மாதிரி நமக்கு நம்ம இடத்துல பிரீத்தி செலுத்துறது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த ஜந்து வியர்த்தமாக போகக்கூடாது இந்த ஜன்மத்தில். அதனால் நாம் அவனுக்கு பரநியாசம் பண்ணி வைக்கணும். அவன் பிரார்த்திக்கலை, அவனுக்கு இவர் ஆச்சாரியன், இவர் மோட்சத்துக்கு வழி காமிப்பார், பரநியாசம் பண்ணுவார், அதெல்லாம் தெரியாது. என்னமோ இவரை பார்த்தா கை கும்பிடணும்னு தோன்றுறது, அந்த வீட்டை பார்த்தாலே கை கூப்பிட்டு போயின்னு இருக்கான். இவர் வாசல் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த வீட்டு வாசல் எதனா குப்பை காற்றுல அடிச்சுன்னு இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிட்டு போகிறான். இப்படியெல்லாம் பண்ணுறான். அதனால் இவருடைய நன்மதிப்பை பெற்றிருக்கான். அதனால் அவன் பிரார்த்திக்காட்டா கூட இவர் கிருபையாக அதை பண்ணி வைக்கிறார். அதே மாதிரி பசு பட்சிகள்லாம் எவன் தீனி போட்டாலும் அவனிடத்துல விசுவாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆச்சாரிய கிரகத்தில் இருக்கக்கூடிய பசு பட்சி என்ன ஆகுது, வைஷ்ணவனை ஆசிரியிச்ச அது இவரிடத்துல பிரீத்தி செலுத்துறது. ஏன்னா இவர் ஆகாராதிகள் கொடுக்கறதுனால உடனே அந்த பிரீத்தியே பற்றாசா வச்சுட்டு இது வேற ஒரு வீட்டில் போனாலும் அவன் புல்லாம் போட போகிறான். அது அவனிடத்துல விசுவாசமாக இருக்க போகிறது. அங்கே கீழே சொன்ன விஷயத்தில் அந்த மனுஷனுக்கு இவர் ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சு கை கூப்புறான். இந்த பசுவோ கிளியோ இதெல்லாம் தெரிஞ்சு அன்பு செலுத்தலை. யார் தீனி போடுற எஜமானோ அவனிடத்துல அது அப்படியே இறங்கி நிற்கிறது. ஆனால் அதுபோல்
இவர்கிட்ட இறங்கிக்கிறதுனால ஐயோ நம்ம ஆற்றுல இத்தனை நாளாக கிளி இருந்துட்டு பசு இருந்துட்டு அதுக்கு கடைசி காலத்தில் மாறுதலாக போகக்கூடாது, நாம் சரணாகதி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பண்ணி வைக்கிறேன். இந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தத்தில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிருக்க. பசுர் மனுஷ பக்ஷி வாயேச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். இதுக்கு மேலே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சரி. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜேன்ஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.